நிறைய பேர் பாவம் செய்யறதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய குணாதிசயம், கேரக்டர் என்னங்கிறதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுக்காரருடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுது, உங்க மனைவியினுடைய குணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதே போல உங்க வீட்டுக்காரருக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், என் மனைவிக்கு என்ன கலர் சாரி பிடிக்கும், என் மனைவி கிட்ட எந்த விஷயத்தை பேசினா என் மனைவிக்கு கோபம் வரும், என் கணவர்கிட்ட எந்த விஷயத்தை பேசினா கோபம் வரும், என் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எங்க அப்பா அம்மாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இப்படியெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த உலகத்துல செய்யற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு செய்யறது இல்ல. எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை செய்வேன், அதை யார் ஏத்துக்கணும்? நினைச்சா ஜெபிப்பேன், அதை ஆண்டவர் ஏத்துக்கணும். நினைச்சா பைபிள் படிப்பேன், அதை ஆண்டவர் ஏத்துக்கணும். நினைச்சா நான் சபைக்கு போவேன், அதை ஆண்டவர் ஏத்துக்கணும். எனக்கு பிடிச்ச காரியத்தை நான் செய்வேன், அதை ஆண்டவர் ஏத்துக்கணும். அதை அவர் ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்ண, எனக்கு அற்புதம் செய்யணும், அவர் எனக்கு அதிசயம் செய்யணும், அவர் எனக்கு என்ன பண்ண, எனக்கு தேவையான காரியங்களை செய்யணும். நீங்க பைபிளை சரியா படிக்கல, கர்த்தருடைய கேரக்டரை படிக்கல. கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் நீங்க செஞ்சு கொடுத்தாதான், அதன் பிரகாரம் நீங்க செஞ்சாதான் கர்த்தர் உங்களுக்கு உண்டான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆண்டவர் இத்தனை வருஷங்களாக 6000 7000 வருடங்களாக காலங்கள் கடந்து கடந்து பல்வேறு பரிணாமங்கள் வளர்ச்சி இருந்தாலும் இந்த வசனங்கள்ல ஒரு எழுத்துப்பிழை இல்லாம கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதாகமம் உங்க கையில் இருக்கு தெரியுமா? இந்த வேதாகமத்தை அழித்து போடுவதற்கு எத்தனை பேர்கள் எழுந்தார்கள், எத்தனை பேர்கள் எழுந்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் எழப்போகிறார்கள் தெரியுமா? எத்தனை தடவை இந்த பைபிள் இல்லாம கிழிச்சு போட்டு எரிச்சு போட்டு காணாம பண்ணி ஹிஸ்டரி வரலாறு இருக்கு. வேதாகமத்துடைய வரலாறு எப்படி எப்படி எல்லாம் எழுதப்பட்டு இன்னைக்கு எந்த வடிவத்துல, ஒரு காலத்துல புத்தகம் பேப்பர்ங்கிற ஒரு வடிவத்தில் இருந்தது. இன்னைக்கு காலத்தினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க, காலத்தினுடைய பரிணாம மாற்றம் பாருங்க. நான் சிறு வயதுல இருக்கும் போது எல்லாமே பைபிள் அப்படின்னா எப்படி இருக்கும்? பைபிள்னா உங்க கையில என் கையில இருக்கக்கூடிய பேப்பர், இப்ப உங்க கையில இருக்குல்ல பேப்பர் வடிவம். இன்னைக்கு நம்ம காலகட்டத்திலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் நடந்திருக்குது. என்ன மாற்றம் நடந்திருக்குது? போன்ல மாறி இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பைபிள் வாங்கி படிச்சவங்களா இருந்தா யோசிச்சிருக்க, அன்னைக்கு போன்ல பைபிள் கிடையாது, அப்படிப்பட்ட போன் வரல. இப்படிதான் ஒவ்வொரு காலத்திலும் முதலாவது கற்கள் எழுதப்பட்டது, அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டது, மிருகத்தினுடைய தோள்கள் எழுதப்பட்டது, அப்புறம் ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டது, அப்புறம் பேப்பர்னு ஒரு சின்ன காரியம் வந்து அதுல எழுதப்பட்டது. எது இதுல வித்தியாசமா இருக்கு. பெங்களூர் பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய மியூசியம் இருக்கு, இந்த வேதாகமம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுல போய் நீங்க பார்க்கணும். பெங்களூர் பட்டணத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை போய் பாருங்க. லோகோஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய இது ஒரு மிகப்பெரிய கட்டடத்துல வச்சிருக்காங்க. சோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறி 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 இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு எப்படி தேவையோ அப்படி வேதாகமம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை கர்த்தர் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. இதை யாராலும் அழித்து போட முடியாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய கடவுளுடைய குணாதிசயங்கள் எதுல இருக்கு? இந்த வேதாகமத்துல இருக்கு. அல்லேலூயா. அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, அவர் எதை செய்ய விரும்புகிறார், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத தெளிவா என்ன பண்ணிருக்காரு, எழுதி வைத்திருக்கிறார்.